வெல்கம் டு சுடுதண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்பவே ட்ரெடிஷ்னலான ஒரு ரெசிபியை தான் பார்க்க போறோம். சாம்பார் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது நிறைய பேருக்கு பரிச்சயமான ஒரு ரெசிபியா இருந்தாலும் ஈவன் பேச்சுலர்ஸ் கூட இந்த ரெசிபியை அடிக்கடி சர்ச் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம துவரம் பருப்பை வேக வச்சுக்கலாம். நான் இன்னைக்கு கம்மியாக தான் பண்ணுறேன். ஸோ 1/4 அரை கப் துவரம் பருப்பு எடுத்துக்கிறேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்து இதை நம்ம வேக வச்சிடலாம். 5 விசில் வேக வச்சுருங்க. 5 விசிலுக்கு அப்புறமா துவரம் பருப்பு நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இது இருக்கட்டும். அடுத்து ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை லைட்டாக சாட்டே பண்ணிக்கலாம். இப்போ இது கூட 10-15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் சேர்க்கணுன்ட்டு இல்லை, நம்ம காய் சேர்க்கும் போது வெங்காயமாக ஸ்கிப் பண்ணிடலாம். என்கிட்ட இருந்துச்சு, அதனால் நான் இன்னைக்கு சேர்த்துருக்கேன். இது மஸ்ட் கிடையாது. இதை நல்லா வதக்கிட்டு இதோட 1 முருங்கைக்காய் 1 கத்திரிக்காய் சேர்த்துக்கிறேன். இன்னைக்கு நான் 2 காய் வச்சு சமைக்கிறனால ஒன்று தான் சேர்த்துருக்கேன். சாம்பாரில் காய் அளவாக சேர்க்கணும். ரொம்ப நிறைய சேர்த்தா அது கூட்டு மாதிரி ஆகிடும். சாம்பார் தண்ணியை பூரா அந்த காயை அப்சர்வ் பண்ணிடும். ஸோ ஓரளவுக்கு தான் நீங்கள் காய் சேர்க்கலாம். நான் இன்னைக்கு கம்மியாக தான் பண்ணுறதுனால ஒன்று சேர்த்துருக்கேன். அதுவே கரெக்டாக இருக்கும். இது கொஞ்ச நேரம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் 2 தக்காளி சேர்த்துக்கிறேன். நீங்கள் முருங்கைக்காய் மட்டும் போட்டு வைக்கலாம், இல்லை கத்திரிக்காய் மட்டும் போட்டு வைக்கலாம், இல்லை வெண்டைக்காய், முள்ளங்கி இந்த மாதிரி எது வேணாலும் போட்டு வைக்கலாம். காயை மட்டும் மாற்றிட்டு நீங்கள் ப்ராசஸ் அப்படியே சேமாக பண்ண வேண்டியதான். ஆனால் ஒவ்வொரு காய்க்கான டேஸ்ட் அது கொடுக்கும். கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் சாம்பாரோட டேஸ்ட்டில். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு தக்காளியும் நல்லா சாஃப்டாகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு சேர்த்துருக்கனால இது நல்லா வதங்கிரும். இந்த தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கினதுக்கு அப்புறமா இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் சாம்பார் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். என்னோட சாம்பார் மிளகாய் தூளோட ரெசிபி ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த சாம்பார் மிளகாய் தூள் வேணாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டளவு புளியை கரைச்சி வச்சுருக்கேன். அந்த தண்ணியை இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கூட கொஞ்சம் தண்ணியும் நான் சேர்த்துக்க போகிறேன். இது நல்லா கொதிச்சு வந்தால் தான் முருங்கைக்காலாம் நல்லா வேகும், அந்த பச்சை வாசனையும் போகும். ஸோ நல்லா கொதிக்க விடணும். அதனால எக்ஸ்ட்ராவாக தண்ணியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. புளிப்பு ஃப்ளேவர் தனியாக தெரியக்கூடாது. எல்லாம் நல்லா பேலன்ஸ்டாக இருக்கணும். சப்போஸ் உங்களுக்கு புளி எவ்வளோ சேர்க்கணும்னு சரியாக தெரியல அப்படின்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. அப்புறமா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கூட நீங்கள் புளி தனியாக கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம ஆல்ரெடி வேக வச்சு வச்சுருக்க பருப்பை சேர்த்துடலாம். ஒரு தடவை நல்லா கடைஞ்சிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பருப்பு சேர்த்து ஒரு 2-3 நிமிஷத்தில் நம்ம இறக்கிடலாம். கடைசியாக இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன். அடுத்து நம்ம தாளிப்பு பண்ணிடலாம். ஒரு பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் இதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு பொரிஞ்சதும் 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த தாளிப்பை அப்படியே சாம்பாரில் சேர்த்துக்கிறேன். நம்மளோட கத்திரிக்காய் முருங்காய் சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மத்தியான டைமில் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே ஆப்டான ஒரு டிஷ், ரொம்பவே ட்ரெடிஷ்னலான ஒரு டிஷ்னே சொல்லலாம். நீங்களும் இந்த சூப்பரான சாம்பாரை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடுதண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.